முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோ கண்ணுக்கு கண்ணாக நாங்கள் அன்பாடி இணைந்து வந்தோ ஒன்றுக்குள் ஒன்றாக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோ கண்ணுக்கு கண்ணாக அன்பாடி இணைந்து வந்தோ ஒன்றுக்குள் ஒன்றாக யாரும் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாயாரும் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாளாட்டு கேட்ட தங்கை ஓர் பாட்டு மறிந்ததில்லை தானாக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்த தம்பி தானாக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்த தம்பி தள்ளாத வயதில் நான் வாழுகிறேன் அவனை நம்பி முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோ கண்ணுக்கு கண்ணாக அண்ணல் சொல்லும் வார்த்தை எல்லாம் வேதம் என்னும் தம்பி உள்ள அண்ணல் சொல்லும் வார்த்தை எல்லாம் வேதம் என்னும் தம்பி உள்ளம் அந்நியன வந்த உள்ளம் தெய்வம் என காவலிலும் அந்நியன வந்த உள்ளம் தெய்வம் என காவலிலும் சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாளும் பிரிந்ததில்லை முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோ கண்ணுக்கு கண்ணாக ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா நாலுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா நாலுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா ரோஜாவின் இதழ்களைப் போல் தீராத வாசமடா ரோஜாவின் இதழ்களைப் போல் தீராத வாசமடா நூறாண்டு காலம் வரை புதுக்குளம் மக்கள் நெஞ்சங்களில் மாறாத பாசமடா முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோ கண்ணுக்கு கண்ணாக நாங்கள் அன்பாடு இணைந்து வந்தோ அன்பாடு இணைந்து வந்தோ ஒன்றுக்குள் ஒன்றாக மிளகனூர் நாகராஜன் எலக்ட்ரீஷியன் அன்பன் அவர்கள் அன்பளிப்படுத்துள்ளார் பாடலுக்காக நன்றி இருந்த வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். காஞ்சியில் காமாட்சி காஞ்சியில் விசாலாட்சி மங்களங்கள் தரும் மதுரை மீனாட்சி
பெரியவர்களுக்கும் என் குல தாய்மார்களுக்கும் மண்ணை பண்ணாக்கும் விவசாய பெருங்குடி மக்களுக்கும் இன்றைய சமுதாயத்தை நாளை வல்லரசாக மாற்றும் இளைஞர் எழுச்சி படைகளுக்கும் மாணவ கண்மைகளுக்கும் என் சார்பாகவும் என்னுடைய கலைக்குழுவின் சார்பாகவும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே வள்ளியாக நடிக்கும் மதிப்புக்குரிய எத்தனையோ புதுவிதமான புராண நாடகங்களையும் சரித்திர நாடகங்களையும் அதுபோக நம்மையெல்லாம் அனைவரும் வணங்கக்கூடிய நம்ம மாமன்னர் மருதிருவர் நாடகமும் வேலு நாச்சியார் நாடகமும் தனக்கென அரசாங்கத்திலிருந்து முதல்வரிடம் பரிந்துரை செய்து இன்றைக்கி அத்தனை நாடகங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மதிப்பும் மரியாதைக்குரிய அன்பு அந்நியார் அவர்கள் சாந்தி அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக பொன்னாடை அணிவித்து புகழாரம் சூட்டப்படுகிறார்கள். பொன்னாடி பூர்த்திக்கு அவரது விழா குழுவினருக்கும் மற்றும் நாடகத்தை வைத்து நாடக கலைஞரையும் நாடக கலைஞர் வாழ வைக்கும் 800 நாடக அரசியலுக்கும் மிக அழகாக, ஏன்னா ஒரு கலைஞரின் ஒரு கலைஞர்கள் வந்து பாராட்ட மாட்டாங்க, அது இயற்கையிலே எல்லாருக்கும் வராது, கொஞ்சம் இருக்கும், ஒரு என்ன சொல்லுவாங்க இம்பேட்டி காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் மிக அழகாக நம்ம வந்து எல்லா விஷயமும் சொன்னதெல்லாம் உண்மை தான். வீணை கலைஞர், வீணை கச்சேரி கோயிலில் போய் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பரதநாட்டிய கலைஞர் மற்றும் எல்லா சரித்திர நாடகத்தை எழுதி சிறந்த இயக்குனர்னு முதல்வர்கிட்ட பட்டம் வாங்கியிருக்கேன். அதுவும் எனக்கு ஒரு பெரிய விஷயம். மக்கள் வந்து இதெல்லாம் வந்து இந்த நாடகத்துக்கு வந்ததுனால தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன இப்போ என்ன கொஞ்சம் வலிக்கிற விஷயம் என்னென்னா, நாங்கள் வந்தோன்னா எந்திரிச்சு போகிறாங்க பாருங்கள். நான் வீட்டிலேருந்தே சாமி கும்பிட்டு வந்துடுவேன். கடவுளே எனக்கு கோவம் வராமல் வச்சுக்கோ. முந்தியெல்லாம் கோவம் வரும், வந்துச்சு போனாங்கன்னா கோவம் வரும். இப்போ வீட்டிலே வேண்டிக்கிறது, எந்திரிச்சு போனாலும் சரி திட்டினாலும் சரி நீ பாட்டு தொழிலை பண்ணிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லி சாமியை வேண்டிகிட்டு வருது. பப்பு டான்ஸ் பார்ப்பாங்க. இன்றைக்கி தான் இவ்வளோ கூட்டம், ஒரு 4 நாளாக ஏன்டா நாடகத்துக்கு போகணும் ஆயிடுச்சு. நாங்கள் வந்தோன்னே எந்திரிச்சு போவாங்க. நாடகத்தின் கதாநாயகியே வள்ளி தான், சரிங்களா? வள்ளி திருமணம் தான் நோட்டீஸ் அடிச்சிருக்காங்க, முருகன் திருமணம் நோட்டீஸ் அடிக்கலையே. ஏன் சங்கரா சுவாமிகள் வள்ளி திருமணம் நோட்டீஸ் அடித்தாங்க? அப்போ வள்ளி யாரு? வள்ளிக்கும் இந்த கலியுகத்துக்கு என்ன? அவ்வளோ விஷயம் இருக்குது, இதெல்லாம் சொல்ல முடியல. அவ்வளோ விஷயத்தை எடுத்து ரிசர்ச் பண்ணி நாங்கள் வச்சுக்கிட்டு பேச முடியாமல் உட்காந்துருக்கோம். பேசுவதற்கு நேரம் இன்றைக்கி தான் சரியாக வந்திருக்கேன். இல்லாட்டி 1 மணி 1:30 மணி நேரம் இல்லை பேசுறதுக்கு. இன்றைக்கி தான் சரியாக 12 மணிக்கு வெளியே வந்திருக்கேன். அப்போ எங்களுக்கு பேசுவதற்கு நேரம் இல்லாமல் போச்சு, பேசுவதை கேட்பதற்கும் ஆள் இல்லாமல் போச்சு. அப்போ இந்த இடத்துல ஒரு வலிக்கும் பார்த்தீங்களா, அந்த வலிக்கு வந்து ஈடு எதுவுமே கிடையாது. அதனால சாமிகிட்ட வேண்டிட்டு வந்து தயவுசெய்து கடவுளை கோவிச்சே வச்சுரு போனம்மா, எதை எந்திரிச்சு போகிறாங்களோ போட்டோம், நீ பாட்டு நாடகத்தை முடிச்சுட்டு வந்துடு அப்படின்னு. ரொம்ப நன்றிப்பா அன்பு குழந்தவர்களுக்கு. அதனால வள்ளி திருமணம், நான் நம்பிராஜ்யம் பொண்ணு, வளர்ப்பு மகள், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நேரடி இடத்துக்கு வந்துடலாம். நான் சொன்ன மாதிரி வள்ளி திருமணம், முருகன் திருமணம் சங்கரா சுவாமி எழுதலை. கட்சி பச்சி வாசிக்க அந்த புராணத்தில் முருகன் திருமணம் எழுதலை, ஸ்ரீ வள்ளி திருமணம் அப்படின்னு தான் எழுதி வச்சாங்க. அப்போ ஸ்ரீனா யாரு? ஸ்ரீனா மகாலட்சுமி. வள்ளி மகாலட்சுமியின் மறு அவதாரம் தான் வள்ளி. பூமிக்கு வந்திருக்காங்க. வள்ளி பெருந்தகை நாச்சியார், இவங்க பேர் வள்ளி மட்டுமல்ல, கனகமங்கை பூங்குரத்தி மட்டுமல்ல, வள்ளி பெருந்தகை நாச்சியார். பஞ்சபூதங்களுக்கு சொந்தக்காரி. பஞ்சபூதங்கள் எது? கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க. உட்காந்துருக்கவங்க மட்டும் எந்திரிச்சு போகிறவங்க போயிருங்க, தூங்குறவங்க தூங்கி, உட்காந்துருக்க மட்டும் கவனிங்க. பஞ்சபூதம், அண்ட சராசரம். பிரபஞ்சம் இல்லாமல் நம்ம வாழ முடியாது. பிரபஞ்சம்னா எது தெரியுங்களா? அண்ட சராசரம். இந்த நீங்கள் இந்த கலையரங்க கட்டிருக்கீங்க, அஸ்திவாரம் போட்டிருப்பீங்க. வீடு கட்டினா அஸ்திவாரம், கோயில் கட்டினா அஸ்திவாரம். பூமி எந்த அஸ்திவாரத்தில் சுற்றிட்டு இருக்கு? அந்த இடத்துல ஒரு பந்து மாதிரி சுற்றிட்டு இருக்கு பூமி. அந்த பூமியில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். வேகமாக சுற்றினாலும் வாழ முடியாது, அந்த பாதாளத்துக்குள்ள போயிடுவான். சுத்தாமல் விட்டாலும் வாழ முடியாது, இரவு பகல் வர்றது வாழ முடியாது. அப்போ ஒரு கணக்கு போட்டு சுற்றுது பாருங்க, அந்த கணக்கை போடுவது யார்? கணக்குன்னு ஒன்று இருக்குல்ல. அப்போ அந்த இடத்துல சுற்றுற அந்த பூமியை சுத்த வைப்பது யார்? பிரபஞ்சம். அதுக்குன்னு ஒரு சக்தி இருக்கு. நம்ம சாமி பூதம் அதெல்லாம் பேச ஒரு சக்தி, நம்மளை சுற்றி ஒரு சக்தி இருக்குது, நல்ல சக்தி கெட்ட சக்தி. அப்போ பூமியை சுழல வைக்குது அந்த பிரபஞ்சம். பஞ்சபூதத்தில் ஒன்று. நம்ம சுவாசிக்கணும்னா காற்று, சுவாச காற்று. ஒருத்தரை பார்க்க பிடிக்கலன்னா கண்ணை முடிக்கலாம், ஒருத்தர் பேச பிடிக்கலன்னா வாய் முடிக்கலாம், ஒருத்தர் பேசுகிறத கேட்க பிடிக்கலன்னா காதை முடிக்கலாம், சாப்பிட பிடிக்கலன்னா 2 நாளைக்கு பட்டினி கிடக்கலாம். ஆனால் மூச்சு விட பிடிக்கலன்ட்டு மூச்சு விடாமல் இருக்க முடியுமா? செத்து போயிடுவோம், 2 நிமிஷம் கூட இருக்க முடியாது. அப்போ தன்னை போல் வந்துட்டு போகிறது சுவாச காற்று. ஒரு நாளைக்கு 21,600 சுவாச காற்று கூட்டினீங்கன்னா 9ல் முடியும். கலியுகத்தின் கணக்கு 4,32,000 4 3 7 2 9ல் முடியும். நவ கிரகங்கள் 9, நவ சக்திகள் 9, நவ துவாரம் 9, பழனி பால தண்டாயுத பாணி சிலை செய்யப்பட்டது 9 பாசனம். ஒரு கணக்கு இருக்கு. அந்த பஞ்சபூதம் வந்து காற்று ஒன்று, பஞ்சபூதங்களில் ஒன்று.
அப்புறம் நீங்கள் நீர் இல்லாமல் வாழ முடியாது. அதுக்கப்புறம் வந்து பூமி இல்லாமல் வாழ முடியாது, அக்கினி இல்லாமல் வாழ முடியாது. இந்த பஞ்சபூதத்தை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பவள் வள்ளி. நம்பிராஜனுக்காக மகாவிஷ்ணுவால் அனுப்பப்பட்டவள் தான் இந்த பூமிக்கு. அஷ்டமா சித்திகள் கற்றுக்கிட்டவங்க, வலது பக்க சுவாச காற்றுக்கு உரியவள், கதிரவனுக்கு ஒப்பான ஒரு மலர் இருக்கு, அதை தன் கையிலே வைத்திருப்பவள். இவ்வளோ சொந்தக்காரி தான். இலங்கை போனீங்கன்னா, இலங்கை தட்டி பாருங்க, போக முடியாது, இப்போ தான் தட்டினீங்கன்னா வந்துடுமே. இலங்கையில் வந்து கதிர்காமம்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே முருகன் கோவில் இருக்குது, ஆனால் சிலை இருக்காது, 7 திரை மட்டும்தான் இருக்கும். அங்கே வந்து ஒரு சின்ன பெட்டியில் சந்தனத்தில் சிலை செஞ்சு அதை தான் ஊர்வலமாக எடுத்துகிட்டு போவாங்க. அந்த இலங்கையிலே முருகன் சிலையை செய்ய விடாமல் தடுத்தவள் வள்ளி. நிறைய ஆதாரம் இருக்குது, மூல ஆதாரம். அங்கே இலங்கையில் வந்து கதிர்காமம், வள்ளி மூங்கில் நெல் காயப்பட்ட இடம் இன்னமும் இருக்குது, வள்ளி மஞ்சள் தேய்ச்சி குளித்த இடம் இன்னமும் இருக்குது. யானை தந்தத்தை வச்சு தினையை இடிச்சு, யானை தந்தத்தை வச்சு அவள் தினையை இடிச்சுப்பா, அப்போ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்திருப்பா. அந்த இடம் இன்னும் இருக்கு. அங்கே மட்டுமல்ல, இங்கே நம்ம தமிழகத்தில் வேலூர் மாவட்டம் வள்ளியூர், அங்கே ஆட்சி புரிஞ்சிருக்கா அந்த நாட்டை ஒரு காலத்தில். அங்கேயும் மஞ்சள் தேய்ச்சி குடிச்ச இடம் இருக்குது, தினையை வச்சு இடித்த இடம் இருக்குது, யானை தந்தத்தை வச்சு. நெல்லுக்கு மூங்கில் நெல் காய 40 வருஷத்துக்கு வரும், மூங்கில் நெல் காய போட்டோம். இவ்வளோ விஷயம் இருக்குது. அதுக்காக தான் அந்த அம்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஸ்ரீ வள்ளி திருமணம் அப்படின்னு சங்கரதாஸ் சுவாமி எழுதி கச்சியப்பச்சு வச்சார், எழுதினார். அந்த வள்ளி தான் இன்றைக்கி உங்கள் ஊருக்கு மகாலட்சுமி வந்திருக்காங்க, வீட்டுக்கு வர்ற மகாலட்சுமி மாதிரி. அந்த வள்ளி வணங்கக்கூடியவள் முருகப்பெருமான். கண்டிப்பாக முருகப்பெருமானை பற்றி தெரிஞ்சுக்கணும், 2 வரியாவது பேசணும். பாடுறதுக்கு நிறையா வந்திருக்காரு. நான் முருகனை பற்றி கொஞ்சம் பேசுகிறேன், கேட்டுக்கங்க. ஏன்னா யாமி இருக்க பயமே, எல்லா தெய்வமும் வந்து என்ன கேட்டாலும் கொடுவாரு, அவர் மட்டும் தான் நான் இருக்கேன் நீ பயப்படாதுன்னு சொல்லுவார். நீங்கள் கண்கலங்கி மனசு வேதனைப்பட்டு முருகனை கை நீட்டி வணங்குனீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கொடுப்பார். அவர் மாதிரி ஒரு தெய்வம் கிடையாது. சுக்குக்கு மேலே மருந்து கிடையாது, சுப்பிரமணிக்கு மிஞ்சின தெய்வம் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. சுக்குக்கு மேலே அது மருந்து கிடையாது, சுக்கு மட்டும்தான் மருந்து. அதை தான் பட்டையை சீவி வச்சுருப்பாங்க. அது மாதிரி சுப்பிரமணிய கடவுள். கந்த சஷ்டி வந்து அவரோட பெருமை பேசியானும்ல முருகப்பெருமான். கந்த சஷ்டி கவசம் எல்லாரும் கேட்டிருப்பீங்க, வெள்ளிக்கிழமை வீட்டில் போடுவாங்க, கோயிலில் போடுவாங்க. அதை எழுதுனது யார் தெரியுமா? பாலதேவராயர். அவர் தான் எழுதுறாரு. சோழ நாட்டுக்காரரு. சூளை நோய் வந்துருச்சு, நடந்த உண்மை சம்பவம் இது. சூளை நோய் இங்கேருந்து இங்கே வரைக்கும் எரியும், எல்லா பக்கம் மருந்து சாப்பிட்டாரு, கேட்கல. எல்லாம் திருச்செந்தூர் முருகனை போய் பாருன்னு சொன்னாங்களாம். போனார், முருகனை பார்த்தாரு, பேசினார். முருகன் இங்கே பாரு, எனக்கு வயிற்று வலி வந்துச்சு, எல்லா பக்கம் மருந்து சாப்பிட்டேன், கேட்கல. உன் கோயிலுக்கு வந்திருக்கேன், 90 அடி வயிற்றுல பூசுவேன், பூசிட்டு கடற்கரை போவதுக்குள்ள இன்னும் வயிற்று வலி நிற்கணும், இல்லைன்னா கடலில் விழுந்து செத்து போயிடுவேன்ட்டார். தெய்வம் இன்றும் நம்மோடு பேசும், நாம் சரியாக வணங்கினால். நமக்கு தான் அதுக்கு நேரம் இல்லை, அவசரமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், அவ்வளோ பிரச்சனை இருக்குது நமக்கு. 90 அடி பூசினார், கடற்கரை போவதற்குள் வயிற்று வலி நின்றது. உண்மை. அவர் எழுதியதான் கந்த சஷ்டி கவசம். துதிப்போர்க்கு வல்வினை போம், துன்பம் போம், நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பழித்து கதித்தோங்கும், நிஷ்டையும் கைகூடும் நிமரருள் கந்தர் சஷ்டி கவசம் தனே. இது பாலதேவராய் எழுதினது. வாரத்தில் ஒரு நாள் வீட்டில் போட்டால் வீட்டை கவசம் காப்பது போல் காக்கப்படும், நோய் நொடி வராது. அவ்வளோ பெருமைக்குரியவன் முருகப்பெருமான், சாதாரணப்பட்டவர் கிடையாது. அந்த முருகப்பெருமானை பற்றி 2 வரி. கந்த புராணம் பேசியானும்ல, கந்த புராணம் பேச பேச எனக்கு புண்ணியம், அதை கேட்க கேட்க உங்களுக்கு புண்ணியம். மனசு வலிக்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லவா? நம்ம கட்டின வீடு தான், கஷ்டப்பட்டு கட்டியிருப்போம், ஓடி ஓடி சம்பாதிச்சிருப்பீங்க, வேர்வை சிந்த சம்பாதிச்சிருப்பீங்க, ஆசைப்பட்டதை வாங்கி சாப்பிட்ருக்க மாட்டோம். ஐயோ சிமெண்ட் மூட்டை வாங்கணுமே, அது வாங்கணுமே, இது வாங்கணும், ஆசைப்பட்டதை சாப்பிட்ருக்க மாட்டீங்க. கஷ்டப்பட்டு நம்ம கட்டிய வீட்டிலே நாம் இறந்து விட்டால் 4 மணி நேரத்துக்கு மேலே நமக்கு இடம் கிடையாது. பணத்தை தூக்குங்கன்னு சொல்லிடுவாங்க. சித்தப்பாவை தூக்குங்கன்னு சொல்ல மாட்டாங்க, பெரியம்மாவை தூக்குங்கன்னு சொல்ல மாட்டாங்க, பணத்தை தூக்குங்கன்னு சொல்லுவாங்க. தூக்கிட்டு போன பின்னாடி அந்த இடத்த விளக்கமாற்ற வச்சு கழுவி விடுவாங்க. அது அதை விட கொடுமை. அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்ட தட்டு, படுத்துங்கின பாய், தூங்கின தலைவாணி எல்லாம் தூக்கி குப்பையில் விட்டெறியப்படும். எங்கே யாராவது ஒருத்தர் எங்கள் தாத்தா படுத்து செத்து போன பாயெல்லாம் தூங்குறேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம், தூக்கி விட்டெறிஞ்சிடுவாங்க. அதுக்கப்புறம் கருமாதிங்கிற பேரில் வீர் வெள்ளையடிச்சு நம்முடைய நினைவு கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கப்படும். இதுதான் நம்ம வாழ்க்கை. ஆனால் கூட வருவது எது தெரியுமா? இறந்த பின்னாடி உடம்பு அழிஞ்சிரும், ஆனால் ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது. கூட வருவது எதென்றால் கேட்கப்படும் புராண கதைகள், கும்பிடப்படும் சாமி பக்தி, பிறருக்கு செய்யும் அன்னதானம். அதனால தான் கோவிலை கட்டி பக்தின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. எல்லாருக்கும் அன்னதானம் போட வச்சாங்க. இந்த மாதிரி நாடகத்தை வச்சு புராணங்கள் பேச வச்சாங்க. கந்த புராணம் பேச பேச எனக்கு புண்ணியம். கந்த புராணம் பேச பேச எனக்கு புண்ணியம். 2 வரி, சரிங்களா? கோச்சிக்காதீங்க. கதாநாயகர்னா ஒரு வில்லன் இருக்கணும்ல. கதாநாயகன் முருகப்பெருமான். வில்லன் யார்? நாரதரா? அல்ல, சூரபத்மன் தான் வில்லன்.
இதே கந்தபுராணத்தின் வில்லன், காசிபருக்கும் மாயைக்கும் அசுரன், 4ஆம் ஜாமத்திலே பிறந்தவன், அழகன். ஆனால் ஆசை அதிகம், எல்லாரும் அடிமையாகணும். 33 தேவர்கள், பிரம்மா, விஷ்ணு, சிவன், யமன், நாரதர் எல்லாரும் எனக்கு அடிமையாகணும் அப்படின்ட்டு சிவனை நோக்கி 1000 வருஷம் தவம். சிவன் காட்சி கொடுக்கல, கோபம் வந்துருச்சு. என்ன பண்ணுறார்? யாகத்தை வளர்த்து அதில் நெருப்பு கை காலெலாம் வெட்டி போட்டு கழுத்தெடுத்து உள்ளே போட்டு அப்படி சாம்பல் ஆகிட்டார். அப்போ தான் பார்க்குறார் சிவன், இப்படி ஒரு பக்தனா தன்னுடைய ஜடாமுடி அவிழ்த்து விட, ஜடாமுடி இந்த கங்கை இந்த சாம்பலை ஊடுருவி போக சூரபதனுக்கு உயிர் வந்துருச்சு. எந்திரிச்சு நிற்கிறார் பீனிக்ஸ் போகிற மாதிரி. காசிபருக்கு மாயைக்கும் பிறந்த சூரபதன், அழிந்தேன், எனக்கு உடம்பு கொடுத்துருக்கேன், விசுறு கொடுத்துருக்கேன், நான் கேட்குறலாம் கொடு. சிரிச்சார சிவன், என்ன வேணும்? எல்லாரும் அடிமையாகணும். 33 தேவர்கள், பிரம்மா, விஷ்ணு, சிவன், யமன், நாரதர், நீ எல்லாருக்கும் அடிமையாகணும். சிவன் சிரிச்சார், நெத்தியில் கை வச்சார். சக்தி நீங்க சகலம் உனக்கு அடக்கம். இப்போ சிவன் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. சூரபதன் பார்த்தா, என்ன பார்க்குற? சாகா வரம் பெற்றவன் நான் மட்டுமே. சிவன், எனக்கு மரணம் என்பது கிடையாது. ஆனால் பூமியில் பிறந்த ஒவ்வொரு ஜீவராசியும் மரணத்தை தழுவணும். நீ சாக நின்றா யார் உன்னை அழிப்பது அப்படின்னு கேட்டாராம். நீ தான் யமனை அடிமையாக்கிட்டே. அப்போ தான் கேட்டார் சூரபத்மன், அருவமாகி ஒருவமாகி கனலில் கருவாகி புனலில் உருவாகும். கனல் தீயிலே, கனலில் கருவாகி, புனல்னா தண்ணி, தண்ணியிலே உருவாகும். பெண்ணின் கருவறையில் சுமக்கப்படுவான். எவன் ஒருவன் வருகிறானோ அவனை என்னை கொல்ல வேண்டும். அந்த சூரபத்மனை அழிப்பதற்காக சிவன் ஆணின் நெற்றிக்கல்லே ஒரு ஆண்மகனாக தோன்றியவன் முருகப்பெருமான். தீப்பொறி 6 தீப்பொறியாக தோன்ற, அந்த தீப்பொறி அக்கினி தேவன் ஏந்த முடியாமல் சுவாதவியிடம் கொடுக்க, சுவாகதேவி ஏந்த முடியாமல் கங்கையில் விட, கங்கை சரவண புயலிட உதித்தெழுந்தவன் முருகப்பெருமான். வந்துட்டார் கலியுகத்துக்கு. வந்த வேலையை முடிக்கணும்ல. சூரபதன் நாளைக்கு வந்தது வைகாசி விசாகம் பௌர்ணமி. வந்த வேலை அழிக்க போகணும்ல. அம்மா கிட்ட வெயில் வாங்கினார், சக்திகிட்ட போறார், மனம் வரவில்லை. தெய்வங்கள் அழிப்பவர்கள் அல்ல, ஆணவத்தை அழிப்பவர்கள். ஆணவத்தை மட்டும் அழித்து சேவலாகவும் மயிலாகவும் வைத்துக்கொண்டு இந்த புவனத்தை ஆட்சியவன் முருகப்பெருமான். இது கந்தபுராணத்தின் 2 வரி. நான் சொன்னதற்காக அமைதியாக கேட்ட அத்தனை பேருக்கும் உங்கள் பொற்பாதம் தொட்ட நன்றி வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. அப்படிப்பட்ட முருகப்பெருமானை வணங்குபவள் நான். இந்த உலக மக்கள் வாழ வேண்டும். இனி வரும் காலங்களில் பஞ்சம் இல்லாமல் இருக்க வேண்டும், நோய் நொடி இல்லாமல் இருக்கணும். பூமி சாஞ்சிருச்சு, எதுவும் பண்ண முடியாது. எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம், எப்போ வேணாலும் மழை பெய்யலாம், எப்போ வேணாலும் பூகம்பம் வரலாம், எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். வாழும் வரை வாழ்க்கை. இனி வரும் காலங்களில் அனைவரும் நலமோடு வாழணும். விவசாயம் பெருக வேண்டும், விவசாயிகள் மதிக்கப்பட வேண்டும், வரும் காலத்தில் பெண் சிசுக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று கூறி முருகப்பெருமானை வணங்குவோமா? முருகா. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். திருச்செந்தூரிலே வேலாடும் திருப்புகழ் பாடியே கடலாடும். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும்.
இருக்கீங்க. அனைத்து பெருமை இவங்களை தான் சாரும். சரிங்களா? அது பாரு. ஒரு மனிதன் ஒரு மனிதனுக்கு சொன்ன திருக்குறள், ஒரு மனிதன் மனிதனுக்கு கொடுத்த திருக்குறள் திருவள்ளுவர். நமக்கு முன்னாடி ஏன்னா நம்ம ஒரு சில விஷயங்களை குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அவங்க நம்ம சொன்னால் தானே அவங்களுக்கு தெரியும். அவங்க பிள்ளைக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. நமக்கே சில விஷயங்கள் தெரியும்னா அவங்களுக்கு நம்ம எப்படி சொல்லிக் கொடுக்க முடியும்? நமக்கு முன்னாடி வாழ்ந்தவர் திருவள்ளுவர். அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் 1330 குறள், 133 அதிகாரம், அறம் பொருள் இன்பம், 3 விஷயம்தான் கொடுத்துட்டு போயிட்டார். பொருளை பற்றி பேச வேணாம். பணம் எல்லாத்தையும் இருக்கே, யார்கிட்ட பணம் இல்லை, எல்லாத்தையும் இருக்குது. ஆனால் நிம்மதி தான் இல்லை, தூக்கம் இல்லை. பையில் நீங்கள் 2 ரூபா வச்சுருந்த பை, இந்த தூக்கம் பை 20,000 இருந்தால் கூட இருக்காது. இன்னும் அவ்வளோ பிரச்சனை இருக்குது. அதனால் பொருளை பற்றி பேச வேணாம், காமத்தை பற்றி பேசவே வேணாம். அடேப்பா அது நிறையா இருக்குது. இப்போ 10 வயசு பிள்ளைகிட்ட கீழே தான் இருக்குது. அது காலம் பார்த்துக்கும், காலம் கொடுக்கும் தண்டனை மிக அதிகம், அது பார்த்துக்கும். அறம்னா என்ன? வாழ்கிற வாழ்க்கையில் சத்தியம் தர்மம் பவித்திரமாக வாழ்ந்தால் இங்கே வாழ்கிற வாழ்க்கை இல்லை, நம்ம இறந்த பின்னாடி மேலே ஒரு வாழ்க்கை இருக்குது. அது நல்லா இருக்குன்னு நான் சொல்லலை, திருவள்ளுவர் சொல்லி வச்சிருக்காரு. நம்ம எதையுமே பிரதி உபகாரம் எதிர்பார்க்காம வாழ்ந்தோம்னா காலம் நம்மளை பாராட்டும். நீங்கள் உங்கள் வீட்டுக்காக கஷ்டப்படுறீங்களா, ரொம்ப போராடுறீங்களா, யாருமே உங்களை மதிக்கலையா, வருத்தப்படாதீங்க, காலம் உங்களை பாராட்டும். பிரபஞ்சம் உங்களுக்கு தலக்குனியம். இதை விட ஒரு கொடுப்பின் நமக்கு வேண்டுமா சொல்லுங்கள்? காலம் நம்மளோட பாராட்டோட ஒரு விஷயம் வேணுமா? கோடி கோடியாக பணந்தெல்லாம் அந்த அதுக்கு ஈடு கிடையாது. அதெல்லாம் இது வந்து மனிதனுக்கு சொன்னது. அடுத்து மனிதன் தெய்வத்துக்கு சொன்னது தேவாரம், திருப்புகள், திருவாசகம். வாரத்தில் ஒரு நாளாவது வீட்டில் படிச்சே ஆகணும். ஏன்னா 24 மணி நேரம், 24 மணி நேரத்தில் 24 மணி நேரம் சாமியே கும்பிட்டுக்கிட்டு வேணும். அதெல்லாம் முடியாது, இப்போ முடியாது. அப்போ செஞ்சாங்க, இப்போ முடியாது. ஒரு 20 நிமிஷம் சாமிக்காக ஒதுக்கணும்னா அந்த வாழ்க்கை கொஞ்சம் நல்லாயிருக்கும். வீட்டில் வந்து கொஞ்சம் நல்ல விஷயங்கள் சுபிக்ஷம் நடக்கும், இந்த பவித்திரம் இருக்கும். ஒரு 20 நிமிஷம் சாமிக்காக ஒதுக்கிறது ஒரு நாளைக்கு. அப்போ தேவாரம், மனிதன் தெய்வத்தை சொல்லி தேவாரம். இதுவும் நடந்த உண்மை சம்பவம் தான். 3 வயசு திருஞான சம்பந்தர் அவங்க அப்பா கொண்டு போய் கோயில் பக்கத்தில் குளத்தங்கல்ல உட்கார வச்சுட்டு குளிக்க போயிட்டார். உள்ளே போய் சிவாய நம்ம சொல்லிட்டு இருக்காரு. பார்க்குதே, அப்பாவை காணோம், கோபுரத்தை பார்க்குது, பசி வந்துருச்சு, அப்பான்னு அழுகுதே. சிவன் பார்த்தாரு, பையன் அழுகிறான்னு பசியில் போய் பால் கொடுத்துருவான்னு அம்பாள்கிட்ட சொல்கிறாரு. அம்பாள் கிண்ணத்தில் பால் கொண்டு வந்திருக்கான். இதெல்லாம் நடந்த சம்பவங்கள், கல்வெட்டுகள் இருக்குது. அம்பாள் பால் கொண்டு வந்திருக்கான், கொண்டாந்து கொடுக்க லபக்குன்னு குடிக்குது. 3 வயசு பையன் தானே, குடித்த பால் இப்படி கோட்டில் வடியுது. அம்பாள் கொடுத்துட்டு போயிட்டா. அப்பா வந்துட்டார், குளிச்சு முடிச்சுட்டு சாமி கும்பிட்டு பார்த்தா பால் வடிஞ்சிட்ருக்கு. பூநூல் போடுறவங்கல்ல அபிஷ்டு, யார்கிட்ட பால் வாங்கி குடிச்சு ஓங்கி அடிக்க போக அம்பாள் கொடுத்தாப்பா அப்படின்ச்சான். அண்ணாந்து பார்த்த திருஞான சம்பந்தருக்கு சிவனும் சக்தியும் காட்சி கொடுத்தார்கள் ரிஷப வாகனத்தில். அவன் பாடுகிறான். 3 வயசு தான், பள்ளிக்கூடத்துக்கு போகலை, யாரும் சொல்லித்தரல. பார்த்தனை சிவனை பார்த்தனை பாடுறான். தோடுடைய செவியன் விடை ஏறி தூவென் மதிசூடி, காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கல்வனடா நீ. சக்தி கேட்டாங்களாம். மகாவிஷ்ணு அலங்காரமாக இருக்கார்ல, நகையெல்லாம் போட்டுட்டு. பிரம்மா கூட நகையெல்லாம் போட்டு அலங்காரமாக இருக்கார்ல, நீங்கள் மட்டும் ஏங்க சுடுகாட்டு சாம்பலை உடம்புல பூசிக்கிட்டீங்கன்னு சொல்ல சிவன் சொன்னாராம். ஒரு மனிதன் இறந்து விட்டால் 11 நாள் வரைக்கும் ஆத்மா சுடுகாட்டுக்கு வராதுமா, வாசல்லே தான் உட்காந்துருக்கோம். யார் வர்றா, யார் போகிறா, இந்த குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டமே, எல்லாரும் நம்மளை மறந்துக்கிட்டே இருக்காங்கன்னு இருக்கும். 11 நாள் காரியம் பண்ணுவாங்க. 10 நாள் காரியம் முடிஞ்சன அழுது கொண்டே சுடுகாட்டுக்கு வரும். அங்கே நான் அமர்ந்திருப்பேன், பிடி சாம்பல், முடிசூடா மன்னனாக இருந்தாலும் இறுதியில் பிடி சாம்பல்டா, இந்தா பூசிக்கோன்னு அவனை பூசி சொல்லிட்டு நானும் பூசிக்குவேன். அதைத்தான் அவன் பாடுறான். காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வண்ணி. இது தேவாரம். வாரத்தில் 1 நாள், மாதத்தில் 1 நாள் வீட்டில் பாடினா கூட போதும். வீட்டுக்குள்ள சிவனும் சக்தி வந்து அந்த தெய்வ சக்தி உள்ளே வரும். அடுத்து வந்து அருணகிரிநாதர் திருப்புகள். உடம்பெல்லாம் குஷ்டம், ரத்தமாக வடியுது, சலமாக வடியுது. மருந்தெல்லாம் சாப்பிட்டாரு, கேட்கல. இதுவும் நடந்த உண்மை சம்பவம் தான். சாப்பிட்டாரு, கேட்கல, உயிர் வாழ பிடிக்கல. நேராக போய் திருவண்ணாமலை கோபுரத்துலேருந்து குதிச்சிட்டார். முருகப்பெருமான் ஏந்திருக்காரு. சாவுறதுக்கு இந்த நாள் இருக்குது. ஏன் சாவுறேன்? நமக்கு மேலே ஒரு காலச்சத்திரம் சுற்றிட்டு இருக்கோம். அதுதான் நிர்ணயிக்கும் நம்ம வாழ்க்கையை. நம்ம நிர்ணயிக்க முடியாது, அது நிர்ணயிக்கும். அது நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கோம். எப்போ சாகணுமோ அப்போ தான் கூப்பிட்டுக்கோம், எப்போ வேணாமல் விட்டுரும். அதுக்கு முன்னாடி நம்ம சாக போனால் நம்மளை சாக விடாது. நான் சாகவே மாட்டேன்னு அது கேட்காது. அப்போ முருகப்பெருமான் ஏந்திக்கிட்டாரு. இன்னும் நாள் இருக்கே, ஏன் சாவுற அப்படின்னு வேலை வைத்து நாவினை எழுதினார் திரு அருணகிரிநாதர். அவர் பாடியதான் திருப்புகள். முருகப்பெருமானை பார்த்து வீட்டில் திருப்புகள் படித்தோம்னா வீட்டுக்குள்ளே கெட்ட சக்தி வராது, விஷ ஜந்துக்கள் வீட்டுக்குள்ளே வராது, வந்தாலும் தீண்டாது. அந்த திருப்புகள் ஹம்சாந்தி நேரத்தில் ஒரு திருப்புகள் இருக்குது. 108 தடவை படிச்சிங்கன்னா உச்சியிலேருந்து உள்ளாங்க வரைக்கும் எந்த நோய் இருக்கோ சரியாகும்.
ஒரு நோய் இருந்து உங்களுக்கு சரியாகலைன்னா ஹம்சானந்தில் இருமல் ரோகம்னு ஒரு திருப்புகள் இருக்குது. அதை எடுத்து ஒரு 108 தடவை வேணா எழுதி கூட தர வாங்கிக்கோங்க. 108 தடவை படிச்சிங்கன்னா எல்லா நோயும் சரியாயிடும். அந்த அருணகிரிநாதர் முருகப்பெருமானை பார்த்து அருணகிரி பாடிய திருப்புகள். முத்தை தருவத்தி திருநகத்தி கிருசக்தி சரவண முக்தி கொருவித்து கொருபரை என போதும் பரமர்க்கு சுருதியில் மற்பட்டது கற்பி திருவ 30 தமரரு மடி வேணும் 10 தலைதத்தை கணைகொடு ஒற்றை கிரிமத்தை பொருத பட்ட பகல் வட்டத்தில் இரவாக 10 கிரீடத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுப பச்சத்தோடு ரச்சி தருவது ஒரு நாளே தித்தித்தை ஒத்த பரிபுறம் நித்த பதம் வைத்து பயிர் கொள்ளிக்க கழுகொடி கழுகாட திக்கு பரியட்ட பைரவ தொக்கு தொகு தொகு தொகுத சித்திர பவரிக்க திகடக என்ன ஓதே கொத்து பறை கொட்ட களமிசை குக்கு கூக்கு கூ குத்தி புகழ் முக்கு பிடியன முதுகூகை கொட்புட்டன நட்புட்டனை வெட்டி பணியிட்டு குலகிரி கொத்து பட ஒத்த புலவர பெருமாளே பெருமாளே பெருமாளே. அதனாலதான் உங்களுக்கு தெரியல திருப்புகழ் தேவாரம் பாடியாகணும், பேசணும், ஓதுவார் ஓதணும், புராணங்கள் கொஞ்சமாவது கேட்கணும், புண்ணியம்னு சொன்னால் தானே உங்களுக்கு அது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கான். சரிங்களா? சொல்வதற்கு ஆட்கள் குறைந்து விட்டார். என்னை திட்டுறாங்க, உனக்கு தேவையா போனமான பாட்டை பாடிடுவான். மனசு கேட்கல. ஏன்னா ஊர் வரி காசு சம்பளமாக வாங்கிட்டு போகிறேன். நீ என்ன வேலை பார்க்குறீன்னு எனக்கு தெரியாது. ஆனால் வரி போட்டதை கட்டி அதை சம்பளமாக வாங்கினேன்ல, அந்த சம்பளத்துக்கு நான் உழைக்கணும். நான் உழைச்சாதான் எனக்கு சோறு கிடைக்கும். 3 நேரம் நல்ல சோறு கிடைக்கும், நல்ல சாவும் கிடைக்கும். 2 உண்மை தானே? என்ன அதுதான் உண்மை. அதுக்காக தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ கோவிச்சாலும் சரி தான் வச்சு திரிச்சிடுறது. என்ன சரிங்களா? வேப்பங்குழுந்து 130 நாளைக்கு சாப்பிட்டா எரிச்சலாக வரும். வேப்பங்குழுந்து கொடுத்தா சாப்பிடுவீங்களா? சாப்பிட மாட்டீங்க. ஆனால் 130 நாளைக்கு இப்படி கொட்டை பார்க்கலாம் உருட்டி சாப்பிட்டோம்னா பாம்பு கடிச்சா கூட விஷம் ஏறாது. கோவம் தான் வரும், ஆனால் பாம்பு கடிச்சா விஷம் ஏறாது. ஜிலேபி திங்கி ஆசையாக தான் இருக்கும், ஆனால் சக்கரை வியாதி வந்துடுமே. என்ன பண்ணுறது? தினம் மாத்திரை போடணுமே. அதெல்லாம் இருக்கட்டும். அப்போ இது வந்து தேவாரம் முடிஞ்சிச்சு. அடுத்து வந்து திருவாசகம். மாணிக்க வாசகர் தென்னாட்டுடைய சிவனை இந்த பூமியில் வாழ்ற நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். உத்தரகோசம் மங்கை தான் உலகத்திலே முதல்ல வந்த கோவில், எங்கேயுமே கிடையாது. ராவணனுக்கு மண்டோதரிக்கும் கல்யாணம் முடிஞ்ச இடத்துல அது உத்தரகோசம் மங்கை நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். முத பரதநாட்டியம் ஆடி காமிக்கிறார் சிவன். யாருக்கு? மாணிக்க வாசகர் உத்தரகோசம் மங்கை. வேதங்கள் சொல்லி கொடுக்குறாரு உட்காந்து. 1000 முனிவர்களுக்கு உட்காந்து சொல்லி கொடுக்குறாரு. அங்கே மண்டோதரி தவம் இருக்கா. சிவனை உடனே நான் பார்க்கணும் ஓம்னு மந்திரம் அப்படியே போட்டார் வேதத்தை. இந்த ஒருத்தர் கொடுத்தார். மண்டோதரி கூப்பிட்றா, குழந்தை வடிவம் நான் போயிட்டு வரேன் பார்த்துக்கிட்டு போகிறார். போய் எங்கள் குழந்தைய மடியில் தவளை ராவணன் போய் பிள்ளையை தொடுறாரு சிவனை குழந்தை வடிவத்தில். உத்தரகோசம் அங்கே தீப்பிடிச்சி எரிஞ்சது குளம். அத்தனை முனிவர்கள் உள்ள குதிச்சிட்டாங்க. 909 முனிவர்கள். ஒருத்தர் மட்டும் கையில் பிடிச்சி, ஏன்னா கொடுத்துட்டு போயிட்டார வேதம், அதை வச்சிருக்கணுமே. எல்லாரும் உள்ளக்கு சாம்பலாகிட்டாங்க. அன்று தெய்வத்துக்காக தங்களை சாம்பலாக்கி கொண்டார்கள். தெய்வத்திற்காக சாம்பலாக்குனாங்க. தெய்வத்துக்காக உயிரை கொடுத்து தெய்வத்தை காப்பாற்றினாங்க. இன்னைக்கு தெய்வத்தையே விற்று அவங்க உயிரை காப்பாற்றிக்கிருக்காங்க. அதை அப்புறம் பேசிக்கலாம். சரிங்களா? முடிஞ்சு போச்சு. இது மாணிக்க வாசகம், அது திருவாசகம். அங்கே தான் மாணிக்க வாசகம் 2வது பிறந்து திருவாசகம் படித்தது. நமச்சிவாய வாழ்க. அடுத்து தெய்வம் மனிதன் சொல்வது பகவத்கீதை. எது நன்றாக நடந்தது நன்றாகவே நடந்தது, எது நன்றாக நடக்கிறது அதுவும் நன்றாகவே நடக்கிறது, எது நன்றாக நடக்க வேண்டுமோ அதுவும் நன்றாக, எதை நீ கொண்டு வந்தால் எதை நீ இழப்பதற்கு, எது மக்களுக்கு அங்கிருந்து பெறப்பட்டது அங்கிருந்து எடுக்கப்பட்டு விடும். எதை இழந்தால் எதற்காக நீ அழுகிறாய், எது இன்று உங்களுடையதோ நாளை மற்றவருடையது, எதுவும் நமக்கு சொந்தம். நான் சொல்ல தெய்வம் மனிதனுக்கு சொன்னது. அடுத்து தெய்வத்துக்கு ஓம்ங்கிற பிரணவ பொருள். இப்போ வர்றேன். நாடகம்னா என்ன, ஏன் நாடகத்தை வைக்கணும், எதுக்கு நாடகம் வைக்கணும்? பிரபஞ்ச தொடர்பு உங்களுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக தான் நாடகத்தை வைக்கிறது. தெய்வத்துக்கு ஓம்ங்கிற பிரணவ பொருள். ஒரு தெய்வத்துக்கு சொன்னது ஓம்ங்கிற பிரணவ பொருள். ஓம்ங்கிற மந்திரம் இல்லாமல் ஜீவன் கிடையாது. ஓம்ங்கிற மந்திரம் இல்லாமல் உலக இயக்கம் கிடையாது. வந்தலேருந்து பிரபஞ்சம் கவனிச்சுக்கங்க. ஓம்ங்கிற மந்திரம் இல்லாமல் பிரபஞ்சம் கிடையாது. நீங்களாம் 2 சக்கரம் வண்டி வச்சுருப்பீங்க. நேராக இருந்தால் வீட்டுக்கு போகும், இல்லாட்டி எங்கிட்ட விழுந்துருவோம் கிடப்போம். அது மாதிரி நமக்குள்ள 6 சக்கரம் இருக்குது. தாமரை மலர் மாதிரி இருக்கும். இம்மூலாதாரம், சுவாதிஷ்டம், மணிப்புரகம், அநாகதம், விசுக்தி, ஆங்கி சகசிரம். இந்த 6 சக்கரம் நேராக இருந்தால் ஆயில் விருத்தி ஆகும், நோய் நொடி வராது. அதனால தான் முனிவர்கள்லாம் அந்த காலத்தில் இப்படி விரலை வச்சுட்டு அந்த புலியோட தோல் மானோட தோல் உட்காந்து ஓம்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா 6 சக்கரம் ஒன்றா நோய் நொடி வராது, பசிக்காது, இந்த ஆயில் நீடிக்கும். இன்றைக்கி வந்து தியான கிளாஸு போட்டு அவங்க அதை தான் செய்கிறாங்க. 10,000-20,000 சம்பளம் ஃபீஸ் வாங்கிக்கிறாங்க. சரிங்களா? அப்போ ஓம்ங்கிற மந்திரத்தை இங்கே ஆரம்பித்து இங்கே கொண்டாந்து நிப்பாட்டினா ஆயில் விருத்தி ஆகும். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நாடகத்துக்கு வந்துடலாம். சங்கரதாசாமி விடிய நாடகத்தை வச்சார். ஏன் தெரியுங்களா? நீங்களாம் நல்லா இருக்குன்னு தான். இந்த மேலேருந்து பிரபஞ்சத்துலேருந்து ஒரு மகரம் துள்ளாது. இன்றைக்கி பௌர்ணமி, அற்புதமான நாள்.
அப்படி மேல் வந்து கொட்டும். அது உங்களுக்கு கிடைக்கணுக்கா தான் விடிய விடிய நாடத்தை வச்சது. சரியாக 12 மணிக்கு வள்ளி வெளியே வரணும். உயர்திரு காவல்துறை அதிகாரி ஐயா அவர்கள் தயவு கூர்ந்து மேடைக்கு வரும்படி விழா கமிட்டி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். விழா குழுவின் சார்பாக மானாமதுரை காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக இந்த பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. பௌர்ணமி, நல்ல பௌர்ணமி இது. இப்போ இன்னைக்கு ஆடி மாதம். மேலேருந்து ஒரு கொட்டு மகரம் தூள் எல்லா கிரகத்துலேருந்தும் அது உங்களுக்கு கிடைக்கணுக்கா தான் விடிய விடிய நாடகத்தை வச்சது. சரியாக 12 மணிக்கு வெளியே வருவாங்க வந்து சாமி பாட்டியே. எல்லா ஊர்லேயும் அர்த்தஜாம பூஜை பண்ணுவாங்க. அதுக்கு பேர் அர்த்தஜாம பூஜை. எதுக்கு தெரியுங்களா அது பண்ணுவாங்க? பிரேதாத்மா ஊருக்குள்ளே வரக்கூடாதுன்றக்காக தான் பண்ணுறது. பிரேதாத்மா என்ன பண்ணீங்க தட்டி பாருங்க, உடனே தெரியும். இப்போ தான் கையில் வச்சுருக்கீங்களே கருட புராணம் ப்ளஸ் பிரேதாத்மான்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கிடைக்கும். அது என்ன தெரியுமா? மரணம் என்பது வேறு, தற்கொலை என்பது வேறு, கொலை என்பது வேறு, ஜீவ சமாதி என்பது வேறு, இயற்கை மரணம் வேறு, துர்மரணம் என்பது வேறு. துர்மரணம் இது ஆத்மா மேலே போகாது, அது பிரேதாத்மாவை சுற்றிட்டாலே இங்கே கூட நிற்கும். உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்கேன் வந்து ஒட்டுச்சுன்னா நம்மளை விட்டு போகவே போகாது. கிராமத்தில் சொல்லுவாங்க ராத்திரி 12 மணிக்கெலாம் வெளியே போகலா காத்துக்கரு பண்ணுவாங்க. அதுதான் பிரேதாத்மா. அது நமக்குள்ளே வரக்கூடாதுக்கா தான் எல்லா ஊர்லேயும் கோயில் கட்டி அர்த்தஜாம பூஜை பண்ணுறது. யாருக்கும் பண்ணுறதில்ல. வருஷத்தில் ஒரு நாள் வள்ளி வந்து ஊர் வரைக்கும் சம்பளமாக வாங்கிட்டு போகிற ஊர் மக்கள் நல்லா இருக்கணும்னு நான் மனசார சாமி கும்பிட்டு நான் ஒரு இந்த ஓம்ங்கிற மந்திரத்தை சொல்லும்போது நீங்களும் அர்த்தஜாம பூஜை பண்ணதுக்கு சமம். ஒரு சாமி பட்டை முழுசாக கேட்டிங்கன்னா 10 பேருக்கு அன்னதானம் போட்டதுக்கு சமம். ஒரு புராணத்தை முழுசாக கேட்டிங்கன்னா கோயிலில் கும்பாபிஷேகம் பண்ணதுக்கு சமம். இவ்வளோ விஷயம் இருக்குது. அதனால நம்ம ஊர் நல்லா இருக்கணுக்காக அந்த ஓம்ங்கிற மந்திரத்தை கொண்டு வந்துடுமா? ஒரு 5 பௌர்ணமி சொல்லி பாருங்க. 5 வயசு குறையும், பிரபஞ்ச தொடர்பு கிடைக்கும், வீட்டில் நடக்காத கிடைக்கும். அவ்வளவு சக்தி இந்த ஓம்ங்கிற மந்திரத்துக்கு. இங்கே ஆரம்பிச்சு கொண்டா நிப்பாட்டணும். ரேவதி ராகம் சிவனுக்கு பிடித்த ராகம். சரி மகரிசா சனித சனித மாரிசா பிரணவ பொருளே ஓம் கணபதி சரணம் சரணம் சுவாமி. பேசும் தெய்வமே பிள்ளை செல்வமே பெருவாழ்வு தரவாணி பெருவாழ்வு தரவாணி. பிரணவ பொருளே ஓம் கணபதி சரணம் சரணம் சுவாமி. பேசும் தெய்வமே பிள்ளை செல்வமே பெருவாழ்வு தரவாணி பெருவாழ்வு தரவாணி.
சொல்கிறேன், நல்லா எல்லாருமே கை தட்டலாம். கை தட்டினா உங்களுக்கு தான் நல்லது. கை தட்டினா நான் சந்தோஷப்படுறேன். இந்த முகத்தை கொஞ்சம் கிட்ட காமிங்கனே. சினிமா பாட்டு செல்ல தட்டுங்க, 5000 பாட்டு வரும் சரிங்களா. அது என்னைய பாட சொல்லிங்க, நான் அப்படியே குயில் மாதிரி கூவ போகிறேன் குக்குன்னு. சாமி பாட்டை கேளுங்கண்ணே. அது இந்த நேரத்தில் நான் தான் சொல்கிறேன்ல, 10 to 12 ஒரு நல்ல அர்த்தஜாம பூஜை நேரம். இதில் சில விஷயங்கள் பண்ணணும்னா சில ராகங்கள் வந்து நமக்கு வந்து அதாவது வரம் கொடுக்கும், சில ராகங்கள் நமக்கு சாபம் கொடுக்கும். அது உங்களுக்கு இசை படித்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது சரிங்களா. எந்த நேரத்தில் எந்த ராகம் போடணும் ஒரு கணக்கு இருக்குது. எல்லா நேரத்துலையும் வந்து பூஜை பண்ண முடியுமா? எல்லா நேரத்துலையும் வந்து எது போய் திரும்ப கல்யாண வீட்டில் போய் ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? இல்லை ஒப்பாரி வீட்டில் போய் வந்து சிரிச்சுட்டு கல்யாணம் மங்களம் வாசிச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? முடியாதுல்ல. எதை எங்கே செய்யணுமா? இந்த நேரம் உச்சிக்கால நேரம். இப்போ சாமி பாட்டு நீங்கள் கேட்க உங்களுக்கு எனக்கு என்ன, நான் சினிமா பாட்டு பண்ணால் பாடிட்டு போயிட்டே இருப்பேன். அதை அடுத்த காட்சியில் பண்ணுவோம். இந்த காட்சி சொல்கிறேன்ல கேளுங்க. நான் சாமி பாட்டுக்கு சாமிக்கு தானே நாட வைக்கிறீங்க, ஏன் அப்புறம் சாமி பாட்டை விரும்ப மாட்டேங்கிறீங்க? சாமியை பற்றி பேசினா கேட்க மாட்டேங்கிறீங்க. எனக்கு இதுக்கு விடையே தெரியல. சாமி தான் வச்சுருக்கோம், சாமி கோயில் கும்பிட்றீங்க, உள்ள சாமி தான் இருக்காங்க. அப்புறம் சாமியை பற்றி பேசினா ஏன் ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க? சாமியை வச்சு தானே ஊர்வலம் வைக்கிறோம். 9 தடவை உட்கார வச்சா ஊர்வலம் போய்கிட்டு இருக்கோம். இல்லை சொல்லுங்கள். 9 தடவை எல்லாருக்கும் தான் பிடிக்கும், எனக்கு தான் பிடிக்கும். வீட்டில் யாருக்காவது முடியலை, பிள்ளைக்கு முடியலை, கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் வச்சுட்டோம். டாக்டர் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லார். ஆஸ்பத்திரிக்கு வெளியே நின்றுக்கிட்டு 9 தடவை என் பிள்ளையை காப்பாற்று, உனக்கு மொட்டை அடிக்கணும் வேண்டாம். இல்லை முருகா என் பிள்ளையை காப்பாற்று, மொட்டை அடிச்சுக்கிட்டு தானே வேண்டாம் சொல்லுங்கள். அதுதான் இதுதான். அப்புறம் நந்தவனத்தில் பாடுறேன் சரிங்களா. நந்தவனத்தில் அடுத்தடுத்த காட்சியில் இப்போ ஐயப்பன் பாட்டு கேட்டுக்கோங்க சரிங்களா. கைதட்டினா உங்களுக்கு தான் நல்லது. இதயத்துக்கு வேகமாக ரத்தம் எடுத்து செல்லப்படும். நம்ம முன்னோர்கள் வந்து ஒரு விஷயம் சொல்லி வச்சோன்னா அதில் 3 விஷயம் இருக்கும். அதில் ஆன்மீகம் இருக்கும், அறிவியல் இருக்கும், மருத்துவம் இருக்கும். 3மே இருக்கும். நெத்தியில் போட்டு வச்சா அறிவியல் இருக்கும், ஆன்மீகம் இருக்கும், மருத்துவம் இருக்கும். அப்புறம் ஐயப்பன் பாட்டு பாடும்போது சொல்கிறேன் சரிங்களா. அது மாதிரி கோயிலுக்கு போனால் அதில் 3 விஷயம் இருக்கு. ஒரு விஷயம் தெரியுங்களா, ஒரு சில கோயிலுக்கு போனால் உங்களுக்கு அழுக வரும். கோயிலுக்கு போனீங்க ஏன் அழுக வரும்? ஒரு மாதிரி நரம்பு ஒரு மாதிரி ஒரே ஜிப்புன்னு இருக்கும், வேர்க்கும், சரி ஒரு மாதிரி படப்படன்னு வரும். ஏன்? ஒன்றும் கிடையாது. இந்த கோயில் முன்னாடி போய் தலைவாசம் தொட்டு இங்கே உச்சத்தில் வைப்பீங்க தெரியுங்களா, உள்ள சூரிய ரேகைன்னு ஒன்று நம்ம உடம்புக்குள்ளே இருக்கும். அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதை தொட்டு தலையில் வைக்கும்போது கோயில் இருக்க தெய்வ சக்தி நம்ம உடம்புக்குள்ளே வந்துடும். அதனால தான் அழுக வர்றது. அதனால் சுப்புன்னு வேர்க்கும், பயமாக இருக்கும். இவ்வளோ விஷயம் இருக்குது, நிறைய விஷயம் இருக்குது. நம்மளை சுற்றி நிறையா விஷயம் இருக்குது. நம்ம அது பக்கத்துலேயே போக மாட்டேங்கிறோம், நம்மளை போக விடாமல் வச்சுட்டாங்க சரிங்களா. சாமி பாட்டு பாடும்போது சினிமா பாட்டு பாடுக்கா, அது நான் ஜானகி மாதிரி நான் பாட போகிறேன். இந்த வருவார் முனைவர் பாடுவார் வந்து சாம இருங்க சரிங்களா. அதனால் ஐயப்பன் பாட்டு. எனது வீட்டு தோட்டத்தில் மல்லிகை வாட்சி மலை பூத்திருந்தாலும் மல்லிகையோடு ஒரு பக்கலாக கலந்து கந்தனுக்காக நான் தொடுக்கும் மாலை போவும் பெண்ணும் ஒன்று. பிறந்த வீட்டுக்கு பெருமையும் புகுந்த வீட்டுக்கு போலையும் தரக்கூடியவர்கள் பெண்கள். பிறந்த வீட்டு பெருமைகளை புகுந்த வீட்டிலே பேசக்கூடாது, புகுந்த வீட்டு கஷ்டங்களை பிறந்த வீட்டிலே கூறக்கூடாது என்பது பெண்மையின் தத்துவம். பெண்ணாகப்பட்டவர்கள் பிறந்த இடமாக இருந்தாலும் சென்று வாழும் இடம் கடைசி வரை கணவன் வீடாகத்தான் இருக்கும். கணவனுக்குள் கட்டுப்பட்டுதான் பெண்கள். வண்டி ஓட சக்கரங்கள் 2 மட்டும் வேண்டும். 2 ஒன்று செய்தால் எந்த வண்டியும் ஓடாது. வாழ்க்கையின் வண்டியை நடத்தி செல்ல கணவன் மனைவி சமமாக இருக்கணும். நான் பெரியால் நீ போல வாழ்க்கை சுகமாக இருக்காது. அதனால இருமுடிதாங்கி ஒரு மனதாகி குருவெனவே வந்தோ இருவினை தீர்க்கும் எமனையும் வெல்லும் திருவடியை காண வந்தோ. பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கள்ளும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சாமியே. பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கள்ளும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமியே. நெய்யபிஷேகம் சுவாமிக்கு, கற்பூர தீபம் சுவாமிக்கு, ஐயப்பமார்களை கூட்டிக் கொண்டு
இந்த ஐயப்பன் பாட்டு எல்லாருக்கும் தெரியும். ஆமாம், எல்லாருமே ஐயப்பனுக்கு மாலை ஒரு தடவை போட்டிருப்பீங்க. ஏன் கார்த்திகை மாதம் போட வச்சாங்க? சித்திரை மாதம் போடலாம், அடிக்கிற வெயிலுக்கு ஒரு 50 ரூபா குளிக்கலாம்ல. கார்த்திகை மாதம் நல்லா குளிர்ற நேரம், பொண்டாட்டி புருஷன் போர்வைகளை இழுத்து தூங்குற நேரம் மாலை போட்டு 2 பேர்த்தையும் பிரித்து வச்சாங்க. 48 நாள். 48 நாள் என்பது வானசாஸ்திர பிரகாரம் ஒரு மண்டலம். 40 நாள் நீங்கள் வருடத்தில் ஒரு வருஷத்தில் ஒரு நாள் விரதம் இருந்தீங்கன்னா எந்த நோய் நொடியும் வராது. கோயிலில் கும்பாஷி முடிஞ்சா காப்பு கட்டுவாங்க தெரியுங்களா? 48 நாள் எதுக்கு? நாடி துடிப்பை 72,000 நாடி துடிப்பை சரி பண்ணக்கூடிய சக்தி இந்த காப்பு கட்டுறதுக்கு உண்டு. மஞ்சள் துணி எடுத்து பருத்தி ஆடை எடுத்து மஞ்சளில் நினச்சி செப்பு காசை வச்சு தான் கட்டணும் காப்பு. இப்போல்லாம் 4 நாள் வச்சு கட்டி அது கட்டக்கூடாது. செப்பு காசு ஏன் தெரியுமா? செப்பு என்பது எல்லா பக்கத்தில் இறை சக்தியை இழுத்து கொடுக்கக்கூடியது. கோயிலில் பாருங்கள், கும்பம் காப்பரில் தான் செப்பில் தான் இருக்கும். எல்லா பக்கத்துலையும் இறை சக்தியை இழுத்த சிலைக்குள்ளே அனுப்போம். அந்த இறை சக்தி நமக்கு வரும். அதுதான் வந்து செப்பு. அப்போ இங்கே வந்து இன்றைக்கி செல்ஃபோன் எடுத்துக்க. இன்றைக்கி நவீன காலம் வந்துச்சு. செல்ஃபோனுக்குள்ள என்ன இருக்குது? நீங்கள் 1,50,000 ரூபாய்க்கு செல்ஃபோன்லாம் இப்படி செப்பு தகடு தான் உள்ளே இருக்கும். அதுதான் அமெரிக்காவில் பேசுகிறோம் உங்களை கேட்க வைக்கிது. அமெரிக்காவில் ஒரு மனுஷன் பேசுகிறதையும் கேட்க வைக்கல தகடு. அப்போ இறை சக்தியை ஏன் இழுத்து நம்ம கொடுக்கக்கூடாது? அப்போ அது செப்பு காசு, நீங்கள் செப்பு காசு இருக்கும் அதை வச்சு நேரத்தில் காப்பு கட்டினீங்கன்னா 72,000 நாடி துடிப்பை சரி பண்ணக்கூடிய சக்தி அந்த காப்பு கட்டுதலுக்கு உண்டு. 40 நாளைக்கு வான சாஸ்திரம் ஒரு மண்டலம் விரதம் இருந்தீங்கன்னா எந்த நோய் நொடி வராது. இதுக்காக தான் சித்தர்கள் பார்த்தாங்க. ஒரு தடவை வருஷத்தில் ஒரு நாள் இவங்க விரதம் இருக்க வைக்கணும்னு சொல்லி என்ன பண்ணாங்க? ஐயப்பனுக்கு மாலை போட வச்சாங்க. 2 விஷயம். இன்னொரு விஷயம் இருக்கு. கார்த்திகை மாதம் நம்ம எல்லா நேரம் ஒரு சில வேர்க்கும். சித்திரை மாதம் நிறைய வேர்க்கும், ஆனால் சிறுநீர் போகாது. மார்கழி மாதம் சிறுநீர் நிறையா போகும், வேர்க்காது. இது உடல் மாற்றம். கார்த்திகை மாதம் நம்ம சாப்பிட்றோம்ல சாப்பாடு, நண்டை சாப்பிடு, மீனை சாப்பிடு, கறியை சாப்பிடு, கோழியை கண்ட கஷ்டமாக தான் சாப்பிட்றோம்ல. அதை உள்ளே பிரிக்கிறாங்கல்ல, ரத்தம் தனியாக மலம் தனியாக சிறுநீர் தனியாக பிரிக்கிறாங்கல்ல. அந்த ஜீரண உறுப்புகள் அதிகமாக வேலை செய்ய மாட்டாங்க. பார்த்தாங்க சித்தர்கள். கார்த்திகை மாதம் மாலை போட வச்சாங்க. கார்த்திகை மாதம் மாலை போட்டிங்கன்னா 40 நாளைக்கு கறி சாப்பிட மாட்டீங்க, உடம்பு சுத்தமாயிடும். அப்போ அசைவம் சாப்பிட மாட்டேன். 40 நாளைக்கு கோவம் வராது. மாலை போட்டிங்கன்னா கோவப்பட வைக்காம. அப்போ ஆன்மா சுத்தமாயிடும். 40 நாளைக்கு காலையில் 4:30 மணிக்கு எஞ்சி குளிச்சுட்டு கோயிலில் போய் இப்படி ஊக்கி போடுவீங்க. இப்படி ஊக்கி போடு, இப்படி கொட்டு போடுங்க. இப்படி ஊக்கி போ, இப்படி கொட்டு போடலாமே. இது ஸ்வஸ்தியம் முத்திரை. இந்த வலது கை வந்து இடது பக்கம் காதை பிடிச்சி இழுத்துச்சுன்னா வலது பக்கம் முளைக்கு ரத்தோட்டம் வேகமாக போகும். இந்த கை வந்து இந்த காதை பிடிச்சி இந்த இடது பக்கம் வலது பக்கம் காதை பிடிச்சி இழுத்துச்சுன்னா இடது பக்கம் முளைக்கு ரத்தோட்டம் வேகமாக போகும். உட்காந்து தோப்பு கண்ணும் போது முழங்கால் வலி வராது. தலையில் இப்படி கொட்டும் போது மூளை அதிர்வு உண்டாகி உடம்பு முழுக்க ரத்தம் பாஸ் ஆகும். எவ்வளோ விஷயம், எவ்வளோ பண்ணி அறிவியல் பண்ணி எங்கள் வச்சாங்க பாருங்கள். அடுத்து மாலை போட தான் நெத்தியில் குங்குமம் வைப்பீங்க, அப்புறம் வைக்க மாட்டீங்க. நெத்தியில் குங்குமம் வச்சாங்க. இந்துக்கள் சாஸ்திரம், நம்ம தர்மம். நெத்தியில் குங்குமம் வைக்கணும். ஒரு நாள் நெத்தியில் குங்குமம் வைக்கணும். திருமணமான பெண்கள் நெத்தியில் இந்த இடத்துல குங்குமம் வச்சாங்கன்னா இது சீமந்தம். மகாலட்சுமி நிரந்தரமாக கூட்டியிருக்கணும் இந்த இடம். பெண்கள் கல்யாணமான பொம்பளை பிள்ளைங்கள்ட்ட அவங்க நெத்தியில் குங்குமம் வச்சு புருஷனை வெளியே அனுப்புனா மகாலட்சுமியை பார்த்துட்டு போன காரியம் சுபமாகும். இந்த இடத்துல வச்சு அழுத்தும் போது கணவன் ஆயுள் நீடிக்கும், புராணம். இந்த இடத்துல வச்சு அழுத்தும் போது ரத்த ஓட்ட சீராக இருக்கும், மருத்துவம். இந்த இடத்துல வச்சு அழுத்தும் போது கெட்ட சக்தி பக்கத்தில் வராது, அது வந்து ஜோசியம். இந்த இடத்துல வச்சு அழுத்தும் போது சூரியன் கதிர்வீச்சில் போட்டு விட்டமின் டி, எலும்பு தேயாது, மருத்துவம். 2 ரூபா குங்குமம் தான் இவ்வளோ வேலை செய்யுது. எங்கே வைக்கிறோம்? ஒட்டு போட்டால் வச்சு வாழ்க்கையை ஒட்டாமல் போயிடுச்சு, முடிஞ்சு வச்சுங்களா? இப்போ அடுத்து கை தட்டுறதுக்கு வரேன். சாயந்தரம் ஆகிட்டா பஜனை பாடி கை தட்டுவீங்க. ஏன் கை தட்டுறத வச்சாங்க? பஜனை பாட வச்சாங்க. கை தட்டாமே பஜனை பாடலாமே. உள்ளங்கையில் ஒரு காந்த சக்தி உங்களுக்கு தெரியாது. எல்லா சாமியும் இப்படி தான் இருக்கும். அப்போ அந்த உள்ளங்கை நமக்கும் காந்த சக்தி இருக்குது. இந்த சூரிய ரேகை இது வந்து இது வரைக்கும் வந்துச்சுன்னா 99 வயசு. இந்த ரேகை இதோட நிப்பாட்டு தான் 77 வயசு. ஆயில் இன்னும் இருக்குது, இந்த உள்ளங்கையில் இருக்குது. உள்ளங்கையில் தான் குங்குமம் தருவாங்க. வாங்கி இப்படி தான் பூசணும். இந்த கையில் வாங்கி இப்படி தொட்டு இப்படி தான், இப்படி தொட்டு இப்படிலாம் பூசக்கூடாது. யாராவது திடீர்னு மயக்கம் போட்டு என்ன பண்ணுவீங்க? வேகமாக பார்த்து வச்சு தேர்த்து விடுவீங்க. உள்ளங்கையெல்லாம் ஊற்றி நல்லா தேய்ச்சிடுவோம் தலைக்கு. அப்போ உள்ளங்கையில் அவ்வளோ காந்த சக்தி இருக்கு. அப்போ 2 கையும் தட்டும்போது இந்த காந்த சக்தி ஒன்று சேர்ந்து இதயத்துக்கு ரத்தம் வேகமாக எடுத்து செல்லப்படுகிறது என்று கண்டுபிடிக்கப்பட்ட உண்மை. ஒரு நாளைக்கு 1,52,000 இதயம் துடிக்குது, அப்படியே துடிச்சிக்கிட்டே இருக்கும். அதுக்கு வேகமாக ரத்தம் கொண்டும்ல, அப்போ கை தட்ட வேகமாக ரத்தம் எடுத்து செல்லும். அதனால தான் கோயிலில் கும்மி அடிக்கும் பழக்கத்தை கொண்டு வந்தாங்க, பஜனை பாடுற பழக்கத்தை கொண்டு வந்தாங்க. சின்ன பிள்ளைய பார்த்தா அப்போ தான் தூக்கிட்டு வச்சுக்கோ, சோறு குழம்பு கூட்டு பாயசம் அப்பளம் தான், நீ சாப்பிடு, உன்னையை காப்பாற்றிக்க. தாத்தாவை கூட தாத்தாவை காப்பாற்று, அப்பத்தாவை கூட அத்தை கூட உறவுகளை கொண்டு வந்தாங்க. நம்ம சாப்பிட சொல்லி வச்சாங்க. என்ன சொன்னாங்க? இந்த நாய்க்கு கடைஞ்சி நாய் கூத்து, கடைஞ்சி பூனை கூத்து, நண்டூர் நிறைய கிச்சிக்கிற பிள்ளைங்க கை தட்டி சிரிச்சிச்சு. பிள்ளைக்கும் இதையும் பாதுகாக்கப்பட்டது. இன்றைக்கி செல்ஃபோனை கையில் எடுத்து சோறு மூக்கில் சோறு ஊட்டிக்கிட்டீங்க, சரிங்களா? அப்போ கை தட்டினா யாருக்கு நல்லது? உங்கள் இதயத்துக்கு நல்லது. அதனால தான் கை தட்ட சொன்னேன், எனக்காக அல்ல. அடுத்து 40 நாளைக்கு காமம் வராது. அகத்தில் எழுதி வச்சிருக்காரு. வீரியம் சேகரிக்கப்படுகிறது. அப்படியே அடிவயத்தில் லிங்கமாக மாறிடும். அதுக்கு பேர் ஆத்மா ஆன்ம
வீரிய லிங்கம். அதோட பழனிக்கு போவீங்க, செவ்வாய்க்கிழமை கதிர்வீச்சு இழுக்கப்படும். ஐயப்பன் கோயில் போய் சஞ்சீவி அதிகமாக சுவாசிப்பீங்க. கார்த்திகை மாதம் தான் வீட்டை சுற்றி மூலிகை செடியெல்லாம் முளைச்சி வரும், அதை அப்புறம் சுவாசிப்பீங்க. உடம்பு புடம் போட்ட தங்கமாக மாறிடும். அதோட வீட்டுக்கு வந்தீங்கன்னா எந்த நோயும் எதிர்க்கக்கூடிய சக்தி அந்த ஆன்ம வீரியலிங்கத்துக்கு கொண்டுன்னு அகத்தில் எழுதி வச்சிருக்காரு. அதனால தான் கார்த்திகை மாதம் மாலை போட்டு உங்களை வந்து விரதம் இருக்க வச்சது. கை தட்டுறதுக்கும் மாலை போட்டு சாமி இவ்வளோ விஷயம் இருக்குது, தெரிஞ்சுக்கிறீங்களா? அழுதை ஏற்றம் ஏறும்போது அரிகரன் மகனை துய்த்து செல்வார், வழிகாட்டிடவே வந்திடுவார், ஐயன் மண்புடி ஏறி வந்திடுவார். கரிமலை ஏற்றம் கடினம் கடினம் கருணைகளையும் துணை புரிவார், கரிமலை இறக்கம் வந்த உடனே பெருநதி பம்பையை கண்டிடுவார். சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமி. கங்கை நதி போல் புண்ணிய நதியாம் பம்பை நீராடி சங்கரன் மகனை கும்பிடுவார், ஐயன் சஞ்சலமின்றி ஏற்றிடுவார். நீலிமலை ஏற்றம் சிவபாலனும் ஏற்றிடுவார், நீலிமலை ஏற்றவும் சிவபாலனும் ஏற்றிடுவார். காலமெல்லாம் நமக்கு அவர் காவலனாயிருப்பார். தேகபலம்தா பாதபலம்தா தேகபலம்தா பாதபலம்தா தேகபலம்தா என்றால் அவரும் தேகத்தை தந்திடுவார். பாதபலம்தா என்றால் அவரது பாதைத்து தந்திடுவார். நல்ல பாதை காட்டிடுவார். சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமி. சபரி பீடமே வந்திடுவார், சபரி அன்னையை பணிந்திடுவார். சரங்குத்தியாரில் கன்னிமார்களும் சரத்தினை போட்டு வணங்கிடுவார், சபரிமலைக்கு சென்றிடுவார். 18 படி மீது ஏறிடுவோம், எது என்று அவனை சரணடைவோம். மதிமுகம் கண்டே மயங்கிடுவார். ஐயனை துதிக்கையிலே தன்னையே மறந்திடுவார். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ. சுவாமியே பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை. சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சரணம் சரணம் ஐயப்பா. சுவாமி சரணம் ஐயப்பா. சரணம் சரணம் ஐயப்பா. சுவாமி சரணம் ஐயப்பா. சரணம் சரணம் ஐயப்பா. சுவாமி சரணம் ஐயப்பா. பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடியாரோ. பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடியாரோ. பாவை என்னும் தேரில் வரும் தேவல் மகள் நீயோ. பொன்னின் நிறம் பிள்ளை மனம் வள்ளல் குணம் யாரோ. ஆ பொன்னின் நிறம் பிள்ளை மனம் வள்ளல் குணம் யாரோ. மன்னன் எனும் தேரில் வரும் தேவள் மகள்
முத்துச்சரம் முல்லை கொடியாரோ பாவை என்னும் தேரில் வரும் தேவல் மகள் நீயோ லல்லல்லலல்லலா நன்றி நன்றி.